அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். முதல்வர் டெல்லி பயணம் போயிருக்கிறார். நேரத்தே போயிட்டார். போகும்போதே எடப்பாடி சொன்னாரு, மகனை காப்பாத்துறதுக்காக டெல்லி போயிருக்கிறாரு, பையனை காப்பாத்துறதுக்காக டெல்லி போயிருக்கிறாரு, இடி உள்ளத்துக்கு போட போகுது, இப்படியான ஒரு கதைகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று தீர்ப்பு வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனாலும் இன்னும் விடுற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவரும் சொல்றாரு, மகனை காப்பாத்துறதுக்கு தான் டெல்லியில போய் காலில் விழுந்துட்டாரு ஸ்டாலின் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எதற்காக டெல்லி போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்? எடப்பாடியார் டெல்லிக்கு போனாருன்னா ஒரு சம்பந்தியை காப்பாற்ற போனாரு. அப்போ தன்னை போலவே பிறரையும் நெய் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் நம்ம ஏன் டெல்லி போனோம், சம்பந்தியை காப்பாற்ற போனோம். மூணு கார்ல வேற மாறி போனோம். ஸோ அது போல ஒருவேளை ஸ்டாலினும் அதுக்காக தான் போயிருப்பார் போல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அவர் பையனை காப்பாற்ற தான் போயிருப்பார் போல. அங்கே கோர்ட்டில் காரி துப்பிட்டாங்க. ஏற்கனவே FIR போட்ட கேஸ் நீ என்னடா பண்ண போகிற, எடுத்து உன்னை எஸ்கலேட் பண்ண சொல்லி யாராவது கேட்டாங்களா? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த கேஸே கிட்டத்தட்ட ஒரு 70% கேஸ் முடிஞ்சு போன கேஸ். தண்டனையெல்லாம் கொடுத்தாச்சு, பெனால்ட்டி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அந்த கேஸை போய் திரும்ப எடுக்கிறேன்ற, அப்படியே எடுத்தாலும் அந்த கேஸில் கிட்டத்தட்ட மொத்தம் 41 FIR, அதில் 41 ஏடிஎம்கே பீரியடில் போட்ட FIRன்றாங்க. இப்போது ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாய் தப்பு பண்ணாருன்னா MDயை தூக்கி உள்ள வைக்க முடியும் அப்படின்னு கூட ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் முட்டாள்தனமாக இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் முட்டாள்தனம்லாம் கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் எப்படியாவது ஸ்டாலினை குறை சொல்லணும், திமுகவை குறை சொல்லணும் மட்டும் சொல்லலையே, யாரையாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அரிப்பெடுத்த ஆசை தான். அதாவது திமுக ஆட்சியில் இருந்த காலத்தை விட ஆட்சியில் இல்லாத காலம்தான் ஜாஸ்தி. ஒன்றியத்திலையும் திமுகவுக்கு ஆதரவான ஆட்சியெல்லாம் ரொம்ப நாள் இருந்தது கிடையாது. எப்போதுமே அது பெரும்பாலும் திமுக இருந்திருப்பாங்க. மற்றபடி அது ஆதரவான கூட்டணியில இருந்ததே 2 தடவை தான். ஒரு தடவை வாஜ்பாய் பீரியட்ல இருந்தாங்க, இன்னொரு டைம் மன்மோகன் சிங் டைம்ல இருந்தாங்க. மற்ற நேரம் பூராமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட ஏடிஎம்கே கூட தான் கூட்டணியில இருக்கும். அப்போ ஒன்றியத்திலையும் இவங்க ஆட்சியில கிடையாது, மாநிலத்திலையும் ஆட்சியில கிடையாது. ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டியது தானடா. ஆச்சு எத்தனையோ FIR போட வேண்டியது தானே, கேஸாக நடத்த வேண்டியது தானே. இத்தனை வருஷத்துல குறை சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒரு கேஸாவது போட்டாங்களா? ஏன் போட முடியல? ஆனா ஜெயலலிதா மேல நறுக்கு 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 நறுக்குன்னு கேஸை போட்டாங்க. டான்சியில இருந்து எல்லாத்துலயும். கடைசியா அந்த அம்மா என்ன சொல்லிட்டு வெளியே வந்தாங்க, பத்திரத்துல இருக்கிற கையெழுத்து இல்லைன்ட்டாங்க. நான் காசெல்லாம் கொடுக்கவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. இல்லையம்மா, பத்திரத்துல நீங்க தானே கையெழுத்து போடுங்க, இது என் கையெழுத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தாங்க. ஜட்ஜி தலையில அடிச்சுட்டு தீர்ப்பு சொன்னார், கையெழுத்தே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை சொல்ல, சரி போங்க இந்த சொத்தெல்லாம் டான்சிட்ட திருப்பி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாட்டி மொத்தமா உள்ளே வச்சாச்சு. என்ன உடம்பு சரியில்லைன்னு இவங்க வெளியே உட்கார்ந்து இருந்த நேரத்துல தீர்ப்பு வரல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தள்ளி போயிட்டே இருந்தது. தள்ளி வச்சாங்கன்னு என்ன சொல்றாங்க நிறைய பேர் சொல்றதே அம்மா இறந்ததுக்கு பிறகு சசிகலா வரும்போது தீர்ப்பு வருது. கடைசியில அதுலயும் என்ன சொன்னாங்க, A1 குற்றவாளி அவங்க தானே, அவங்க செத்துட்டாங்கன்றதுனால அவங்கள தூக்கிட்டு சசிகலா தான் A1 எல்லாம் சொல்லலையே, அவங்களுக்கு செத்துட்டாங்க அதனால தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் பதிவு பண்றாங்க. ஸோ நீங்க இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா செய்ய முடியுதுன்னா நாட்டில் உங்ககிட்ட எல்லாமே வச்சுக்கிட்டு எதுக்காக உங்களால திமுக யார் மேலேயும் கேஸ் போட முடியல? நீங்க நினைச்சீங்கன்னா ஈடியை யார் வேணா ஏவறீங்களே, உதயநிதி மேல ஏவ வேண்டியதுன்னு. அவர் தனியா கம்பெனியை வச்சு நடத்துறாரு. ஸோ இந்த பக்கத்துல எந்த தப்பும் இல்லைன்றதுதான் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இல்லை, சில மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பிரச்சனை. ஐயோ ஒன்னுத்தையும் பிடிச்சி உள்ள வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வயிற்றுச்சல்ல புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த புலம்பல்கள்ல ஒண்ணுதான் தன் மகனை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் டெல்லி போனார் அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பினாங்க. 3 வருஷமா அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல, இந்த முறை தான் போயிருக்கிறாரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம், சரி இங்கே உட்காந்துருக்க அங்கே போய் மோடிக்கு 2 ஆப்பை சொருவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. போனதான் வச்சுட்டு வந்துட்டார்ல.
எங்களுக்கு வர வேண்டிய எந்த காசும் வரல. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தில் வசூல் பண்ணக்கூடிய ஒன்றியத்தோட வரி IGSTன்னு சொல்லி இப்போ வசூல் பண்றாங்கல்ல, 100க்கு 41 ரூபா நமக்கு திருப்பி கொடுத்தாகணும் கட்டாயம். மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது மாநிலங்களுக்கு இல்ல, அந்தந்த மாநிலத்துல எவ்வளவு வசூலோ. நீங்க பீகார்ல கிடையாது இல்ல, மொத்த நிதியில 41% வந்து அவங்க வந்து திருப்பி கொடுக்கறது எடுத்து வைக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதனால அப்படிதான் அவங்க வந்து குழப்பி அடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே கொடுக்க வேண்டியது அந்தந்த மாநிலத்தில் வசூல் பண்ணக்கூடிய 41% கொடுக்கணும். மிச்சம் இருக்கிற 59% அவங்களா பார்த்து இந்த மாநிலத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அந்த மாநிலத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா நமக்கு கொடுக்கறதே 21%, 29%. இப்ப இவர் வந்து என்ன கேட்கிறாரு, அங்க போயிட்டு 50% கொடுக்குன்னு கேட்கிறாரு. 50% கொடுன்னா கொடுத்துதான் ஆகணும். இல்ல அது எப்படி செய்வாங்க? அங்க பெரும்பான்மைன்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு நிதியமைச்சருக்கு ஓட்டு அதிகமா இருக்குது, பிரதமர் இருக்கிறாரு. பெரும்பான்மைன்னு சொல்லி நீங்க கதை தானே விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு ஓட்டு தானே அங்க முக்கியம். சொல்றேன், சந்திரபாபு நாயுடு ஆந்திராவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் உள்ள முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க அல்லது அதிகாரிகள் வந்திருப்பாங்க. ஓட்டெடுப்பு நடக்கும் போது 30 முதலமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னா பாதிக்கு மேல அவங்களே இருக்கிறாங்க. போதாது நிதியமைச்சருக்கு நிறைய ஓட்டு இருக்குது. ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சிருது இல்ல அது. ஆனா இந்த குரல் ஒலிக்கும்ல, இந்த குரல் ஒலிக்க வைப்பதுதான் நம்மளுடைய வேலை. ஏன்னா முதல்ல கேட்கவே தெரியலன்னா என்ன பண்றது? நம்ம ஏற்கனவே கூட ஒரு காணொலியில பேசும்போது கூட சொன்னோம், நம்ம அதாவது ஃபினான்ஸ் பில்ல நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குன்னு அங்க போய் சொல்றதுக்கு ஒரு IAS ஆஃபீஸருக்கு கூட தெரியல பஞ்சாப்ல. அப்போ நமக்கான உரிமையை கேட்கணும் அப்படிங்கிறதாவது தெரியணும்ல. இப்போதைக்கு இவ்வளவு நாள்ல வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்த பிறகுதான் ஒரு விஷயம், வட இந்திய மற்றும் மற்ற மாநிலங்கள் பொதுவாகவே சொல்லுவோம், மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே நம்ம உரிமையை கேட்கலாம் போலையே அப்படின்ற ஒரு யோசனையே இப்பதான் வந்திருக்குது. ஆரம்பத்துல எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா, இவர் வந்து என்ன எது கேட்டாலும் மோடிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்க. அப்புறம் தான் யோசிச்சாங்க, இல்ல சண்டையெல்லாம் போடலையே, அவர் எனக்கு வர வேண்டியதை கொடுந்தனடா கேட்கிறாரு, அப்ப நம்மளும் கேட்கலாம் போலையே அப்படின்ற இடத்துக்கு இப்பதான் யோசிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து தெற்கில் இருந்து தான் நமது வரலாற்றை எழுத வேண்டும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, தெற்கில் இருந்து தான் இந்திய மக்களுக்கான உரிமையை கேட்கக்கூடிய அந்த உரிமை குரல்ன்றதே இங்க இருந்து தான் ஒலிக்க தொடங்கி இருக்கு. நமக்காவது 29%, கர்நாடகாவில் 14%. அவன் பாவம் இப்பதான் முடிச்சிருப்பான். 29 கொடுக்குறாங்களா அவங்களுக்கு, எங்களுக்கு எல்லாம் 14 தான்ப்பான்னு அவன் இப்பதான் முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, வட இந்தியாவை பொறுத்தவரை என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு சிந்தனைனா, இன்னும் குறிப்பா சொல்றேன், வட இந்தியானா மொத்த வட இந்தியாவை கூட நம்ம சொல்ல வேணாம், உத்தரப்பிரதேசமும் டெல்லியை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்யறதுக்காக உள்ளவங்க, மற்றவங்க எல்லாம் அவர்களால் ஆளப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற சிந்தனை தான் எல்லாத்தையுமே இருந்தது. ஆட்சியில எல்லாருக்குமே உரிமை இருக்குடா அப்படின்ற கேள்வியே இப்பதானே வருது. வெஸ்ட் பெங்காலே அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தா. நம்ம வங்காளம் நம்ம அப்படி ஒரு ஓரமா இருக்கிறோம், பஞ்சாப் நம்ம ஏற்கனவே நம்மள தனி நாடு கேட்கறான்னு வேற திட்டிட்டு இருக்காங்க, ஏதாவது கேட்டு பிரிவினைவாதின்னு சொல்ற போறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வட இந்தியாவில் பூரா பயமே என்னன்னா, பஞ்சாபு, காஷ்மீர், வங்காளம், தமிழ்நாடு இவங்க எல்லாம் தனியா பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரே பயம்தான். இது நடக்குமா அப்படின்னா, நடப்பதற்கு ஒரு காலம் வந்தாலும் வந்துடும். இப்படியே வந்து ஒடுக்குமுறைனா மக்கள் வந்து ஒரு நாள் முழிக்க ஆரம்பிப்பாங்க, அன்னைக்கு தூக்கி எறியப்படுவார். மோடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமருங்க, பரம்பரையா நாங்க தான்டா அப்படின்னு சொல்லி மன்னராட்சி இருந்த இடத்துலயே புரட்சியெல்லாம் வந்து மன்னர்களே தூக்கி போட்டிருக்காங்க. பிரெஞ்சு புரட்சியெல்லாம் ஏன் வருது? மோடி ஒன்றும் லூயி மன்னர்கள் மாதிரி பெரிய பரம்பரை மன்னர்லாம் கிடையாது. அப்படி பரம்பரை மன்னர்களையே தூக்கி போட்டு மிதிச்ச மக்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம்ல வரலாறுல. ஸோ இது வந்து ரொம்ப நாள் இவங்க வந்து இந்த எதேச்சதிகாரத்தோடவே நடந்துகிட்டு இருக்கிறது இன்னும் ரொம்ப நாள் போகாது. கல்விக்கான நிதி வழக்கும் போட்டுட்டு அங்கேயும் போய் மறுபடியும் போய் ஏற்கனவே கேட்டோம் தரல, அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீங்க சைன் பண்ணா தரோன்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. கோர்ட்ல கேஸ் போச்சுன்னா கோர்ட்ல காரி துப்புவாங்க. அப்படி இதுல சேர்ந்தாதான் தருவேன்னு சொல்றதுக்கு உனக்கு எங்கடா சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல காரி துப்புவாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி துப்பியாச்சா, ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி துப்பியாச்சு. இந்த கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னாருன்னா அது சும்மா இல்லாம, அதாவது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல சின்ன பையன் ஏதாவது வம்பு பண்ணிட்டு சுத்திட்டே இருப்பான், அவனை கூப்பிட்டு 2 அப்பி ஏன்டா அப்படி பண்ண, இனிமே பண்ண மாட்டேன், 6:30 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்துடுறேன், சாயங்காலம் விளையாட போனா இஷ்டத்துக்குலாம் சுத்திட்டு இருக்க கூடாது, 6:30 மணிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா திரும்பி பார்த்தா பெரிய பையன் நிற்பான், அவனுக்கு ஒரு அப்பு விட்டு
உனக்கு தனியா சொல்லணுமா, நீயும் 6:30 மணிக்கு வர்ற அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி கவர்னருக்கு அந்த டைம் ஃப்ரேம் வந்து நேரம் சேர்த்து குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து போட்டாங்க. முழின்னு முழிக்கிறாங்க. அடுத்தால எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடந்த 2019 அப்புறம் பூரா எல்லா மாநிலத்திலையும் எல்லாரும் பயந்த ஒரு விஷயம் என்ன, இடி வந்தா என்ன பண்றது, இடி வந்தா என்ன பண்றது, அதெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இடி வந்தா என்ன பண்றது அப்படின்னு நம்ம செஞ்சு காமிச்சாச்சு. இடி வந்தா ஒன்றும் பண்ண வேணாம், தூக்கி போட்டு மிதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, உன் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி ஏன்டா போற அப்படின்னு கேட்டாங்கல்ல. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தான் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அமலாக்கத்துறை அதிகாரியை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வேற, அது அவந்தாலும் லஞ்சம் வாங்கின கேஸ். இது வந்து லஞ்சம் வாங்கினதுல கூட இல்லை. இங்க வந்து நீ உனக்கு அங்க இந்த ஏரியால உனக்கு வேலையே கிடையாது, நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு தானே காரி துப்பி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதாவது முதல்ல யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. நம்ம மணி கட்டியாச்சு, ஒன்றுக்கு 2-3 தடவை கட்டியாச்சு. இனிமேல் அடுத்தடுத்த மாநிலங்கள்லாம் தயாராகிடுவாங்க. சரி, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தான் இதெல்லாம் அப்படின்றத இவர் வேற சொல்லி எல்லாருக்கும் லெட்டர் போட்டு வாங்க நம்மலாம் ஒன்னா சேர்ந்து அப்படின்ற மாதிரி கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து நாம கொடுக்கக்கூடிய நாட்டுக்கான அந்த கூட்டாட்சி தத்துவமே அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக எப்படி நடக்க வேண்டும். இது வந்து பாஜகவுக்கு மட்டும் இல்லைங்க, நாளைக்கே காங்கிரஸே ஆட்சிக்கு வந்து அவங்களும் இதே வேலையை பண்ணாங்கன்னா, ஸோ யார் ஆட்சிக்கு வராங்க, யார் நம்ம கூட்டணியில இருக்காங்க, யார் எதிர் கூட்டணியில இருக்காங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்குமான அதிகார பிரச்சனை. நாளைக்கு காங்கிரஸ் வந்துட்டு தரமாட்டேன்னு இதே மாதிரி சொன்னா, அன்னைக்கு மட்டும் இல்ல என்ன இருந்தாலும் ராகுல்ஜி நம்ம கூட இருந்த ஜி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? ஸோ மாநிலத்தின் உரிமை அப்படிங்கிறது மாநிலத்தோட உரிமை. மெட்ரோக்குன்னு இன்னும் காசே தரல, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கே இன்னும் காசு கொடுக்க முடியல. நாங்க செகண்ட் ஃபேஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு வேலையெல்லாம். செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் வரைக்கும், தேர்ட் ஃபேஸ் வேற போயிட்டு இருக்குது. நீ இன்னும் காசு தராம இருந்துட்டு இருக்கிற. வேலை என்ன வேகமா நடக்குது பாருங்க. பாக்குற சின்ன சின்ன தெருக்குள்ளெல்லாம் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மே மாசத்துல சின்ன தெரு, அந்த தெருக்குள்ள மொத்தமே கரெக்டா சொல்ல போனா நான் எங்க ஏரியால தான் சொல்றேன். எங்க ஏரியானா என் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல. அந்த தெருவுல வந்து மொத்தமே வந்து 20 வீடு தான் இருக்கும். அந்த 20 வீடு இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டு அதை கொண்டு போய் மெயின் லைன்ல சேர்க்கிறாங்க. அப்போ என்ன மழை வந்தாலும் அந்த தண்ணி பூரா உள்ள ஓடி போயிடும். ஜாலியாக வேணா மழையில் நனையலாம், வேணா மழையில போய் வெள்ளத்துல சிக்கிப்பாங்க அப்படின்ற பிரச்சனையே வந்துடக்கூடாதுன்றது. இப்போ மே மாசமே ஆல்மோஸ்ட் வேலை முடிய போகுது. அப்போ இன்னும் நமக்கு மழைக்கு எவ்வளவு டைம்? ஏற்கனவே காவா ஒன்று இருந்து பெருசுபடுத்தி இருக்கிறாங்க. இது இல்லாம இன்னொன்று பைப் போட்டு விட்டுருக்காங்க. இல்ல அதை நான் சொல்லுறேங்க. இப்போ நாங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்குங்க. அந்த மெயின் ரோடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் மேடு இப்படி இறங்கும். ஆனா இந்த மேடு இருக்குல்ல, அது பக்கத்துல தான் கால்வாய் இருக்கு. அந்த கால்வாயில தான் தண்ணி போய் சேரணும், அதுதான் அடையாறுல போய் சேரும். அப்ப இந்த உயரத்தை சமாளிக்கிற மாதிரி இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் போட்டுருக்காங்க. இது மெயின் லைன் போட்டது. பக்கத்துல இருக்க சின்ன சின்ன தெரு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தெருவுக்கெல்லாம் போட்டு இதுல கொண்டாந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ எந்த மழை எங்க பெஞ்சாலும் உள்ள வந்துடும்ன்ற அளவுக்கு உட்காந்து கரெக்டா வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா துறைகள்லையுமே வேலை நடக்குது. ஒரு சில இடங்கள்ல மந்தமா இருக்கத்தான் செய்யும். அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரி. அவன் சோம்பேறியா இருப்பான், அவன் லெத்தார்ஜிக்கா எவனா ஒருத்தன் இருப்பான். அது 1-2 பேர் எங்கேயாவது இருக்கதான் செய்வாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுலயும் இப்ப பள்ளி கல்வித்துறைக்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னா எல்லாரும் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறாங்கன்னு அது வேற பஞ்சாயத்து. ஆமா, நம்ம தான் 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்களே இந்த வருஷத்துக்கு. இதுவரை ஒதுக்கப்பட்ட நிதிகளிலே இது மிக அதிகமான நிதியாக 46,000 கோடி. அதாவது எந்த ஒரு மாநிலம் ஹெச்ஆர்ல இன்வெஸ்ட் பண்ணுதோ, ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப் பண்றதுல எந்த அரசாங்கம் வேலை செய்யுதோ, அந்த மக்களோட தரம் வந்து வசந்துடும். நான் ரொம்ப 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 கம்மியா சொன்னா கூட, நான் வந்து எனக்கு நேரம் கண்ணுக்கு நேரம் நான் இந்த கடந்த 20 ஆண்டுகளா அந்த ஒரே வீட்டில தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த சரௌண்டிங்ஸ்லயே நான் ரொம்ப கம்மியா வச்சுக்கிங்கன்னா ஒரு 20 பேர் நான் சொல்லுவேன். எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரிகள், எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க பெற்றோர்லாம் வந்து உடல் சார்ந்த உழைப்புல இருந்தவங்க. ஒருத்தர் கொத்தனாராகவோ, இல்லை ஒருத்தர் பைக் மெக்கானிக்காகவோ, ஒருத்தர் காய்கறி கடைக்காரராகவோ, ஒருத்தங்க வீட்டு வேலை செய்கிற பெண்ணாகவோ, இப்படிலாம் இருந்தவங்களோட பிள்ளைங்க ஒரு 20 பேர் நான் நேருக்கு நேராக பார்த்துருக்குறேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்களா பார்த்த பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ இது இந்த நான் குடியிருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் நான் கண்ணுக்கு நேராக பார்த்து ஒரு 20 பேருனா, மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இது மாதிரி மாறி இருப்பாங்கன்னு பாருங்க. நாம வந்து தொடர்ச்சியாக இந்த கல்வின்னு பேச அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய படிப்பு தானங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த லேப்டாப் டெண்டர் விட்டாங்க. ஆமா, அடுத்த கொடுக்க போறாங்க. ஏன்னா அதை நிப்பாட்டினது யாரு? எடப்பாடி.
காசே கொடுக்கல. இல்ல அது கொரோனா வந்தது, அதனால ஒரு 2 வருஷம் நிறுத்தி வச்சாங்க. இல்லைனாலும் அவங்க அப்படியே கிழிச்சு அப்படியே நட்டமா நிப்பாட்டிடுவாங்க பாருங்க. கொரோனாக்கு முன்னாடியே லேப்டாப்லாம் நிறுத்திட்டாங்க. லேப்டாப்லாம் வந்து 17 18 நிப்பாட்டிட்டாங்க. நீங்க தாலிக்கு தங்கம் 25,000 ரூபாய் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்ச திட்டத்தை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்றீங்க. 25,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக 36,000 ரூபாய் தரேன்றாரு. 3 வருஷம் டிகிரி படிக்கின்றாரு. சரியா? அந்த 25,000 ரூபாய் தங்கத்தை நீங்க +2 படிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் புருஷன் தண்ணியை போட்டு வந்து அந்த நகையை எடுத்து வித்துருவாங்க. இந்த 36,000 ரூபாய் மூலமாக கிடைச்ச படிப்பு இருக்குல்ல, அதை எவனும் திருடிக்கு போய் விற்க முடியாது. அது இல்லாம நீ சம்பாதிக்கலாம், தொடர்ந்து வேலைக்கு. அதைத்தான் சொல்றேன். இதை திருடவே முடியும். முதல்ல திருட முடியாது, இந்த சொத்தை யாராலையும் திருட முடியாது. அதுவும் இல்லாம இந்த சொத்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானத்தை ஈட்டி தரும். 25,000க்கு தங்கம் வாங்குறது முக்கியமா, 36,000 ரூபாய் வாங்கி படிச்சு டிகிரி வாங்கி அந்த டிகிரி மூலமா மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது முக்கியமா? ஒரு தடவை 25,000 மாசம் 20,000 அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ எதை செய்தாலும் நமது முதல்வர் தெளிவாக திட்டமிட்டு நீண்ட கால வளர்ச்சியை நோக்கி, இதை தாண்டி நான் முதல்வன் திட்டம். எத்தனை பேர் அரசு வேலைக்கு போயிருக்காங்க, இப்போ பெரிய பெரிய பணிகளுக்கு போயிருக்காங்க, சின்ன சின்ன நடுநிலையான வேலைகளுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் இந்த 4 வருஷத்துல நடந்த வேலைகள் தான். 9.6% வளர்ச்சி. ஆமா, இதுவரை எந்த மாநிலமும் அந்த பர்சன்டேஜ் வந்ததே கிடையாது. இந்தியன் ஆவரேஜை விட நம்ம ஜாஸ்தி. தமிழ்நாடு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது. அவ்வளோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராலே வந்தது இல்லை. இந்த 9.6 வளர்ச்சின்றது அந்த ஜிடிபி மகாராஷ்டிராலே வரலையே. அப்போ இந்த வேலைகளை செய்வதற்கு பின்னாடி உட்கார்ந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு. அதாவது நான்லாம் கூட முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் நினைப்பேன், இது என்னப்பா எப்ப பார்த்தாலும் அந்த கலைஞர் பின்னாடியே உட்காந்துக்கிட்டு குசு குசுன்னு போய் காதல் போய் மேடையில வச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படி ஓரமா நின்றுட்டு சரியான டம்மி தான் போல இருக்குது. இவரெல்லாம் அடுத்தால வந்து என்னத்தை போ அப்படின்னு நினைச்சா 100 கலைஞர் வேலை செய்யற வேலையை அவர் ஒரே ஆள் செய்யறாரு. அதான் சொல்ல, நம்ம வந்து இவர் வந்து லீடர் இந்த மேக்கிங்லாம் சொல்லக்கூடாது, லீடர் இந்த வெயிட்டிங்னு சொல்லணும். அப்பா மேல இருந்த மரியாதைக்கு அப்பாவுக்கு அடங்கி பேசாம இருந்திருக்கிறார். களத்துல இறங்கிங்கிற உடனே என் ஆட்டதாப்பார் அப்படின்னா அடி சொல்லிட்டு அடிக்கிறாரு. மொத்த இந்தியாவும் சரி ஏப்பா இன்னைக்கு ஸ்டாலின் ஏதாவது திட்டம் அறிவிச்சிருக்காரு பாருங்கப்பா, நம்மளும் முடிஞ்சா எடுத்து நம்ம ஊர்ல போடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவர் போயிருக்கிறாரு, அவருடைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு, கல்விக்கான நிதி, பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறார். சிறப்பு திட்டத்துக்கான எந்த திட்டமுமே தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளா இல்ல, அதுக்கு ஒதுக்கணும் 50% நிதி, இப்பெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. இல்லைங்க, ட்ரெயின் கூட இன்க்ரீஸ் பண்ணது இல்லைங்க. அதே 4 ட்ரெயின் தானே இருக்கு இன்னைக்கும். அதை சொல்லியிருக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு புதுசா வரக்கூடிய ட்ரெயினுக்கு கூட வந்தே பாரத் தான் பேர் வைக்கிறீங்க, தமிழ்ல பேர் வைங்க, இப்படி நிறைய பேசியிருக்கிறாரு. இதையெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கன்சிடர் பண்ணி ஆகணுங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பெரிய டிபேட். ஒருத்தன் போய் பேங்க்ல போறான், போன உடனே அந்த மேனேஜர் வந்து ஏதோ ஹிந்தியில சொல்றாரு, கன்னடத்துல பேசியா அப்படின்னா. அது வீடியோ எடுத்து பெரிய சர்ச்சையாச்சு. சர்ச்சைனா அந்த ஆள் புலம்புறான். ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு மாத்துறாங்க, கேரளாவுக்கு மாத்துறாங்க, கர்நாடகாவுக்கு மாத்துறாங்க, பஞ்சாபுக்கு மாத்துறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் போய் நாங்கள் கத்துக்க முடியுமா, அந்தந்த லாங்குவேஜை கத்துக்க முடியுமான்னு அவன் ஒரு ட்வீட்டை போட, அடுத்தால பதிலுக்கு வந்துட்டாங்க, ஏன் ஒரு 200 வார்த்தை கத்துக்க மாட்டியா, தண்ணி கொடு, பேப்பர் எடு, செல்லான் ஃபில் பண்ணு, இப்படி ஒரு 200 வார்த்தை நீ கத்துக்க மாட்டியா, அது கூட உனக்கு வலிக்குதா அப்படின்னு போட்டு எல்லாம் போட்டு மிதிக்க. இந்த மிதியெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? எங்க இருந்து கத்துக்கிறாங்க? இங்க இருந்தா கத்துக்கிறாங்க, நம்மள்ட்ட இருந்தா கத்துக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தார் வச்சு அழிக்கிறான் ஹிந்திய, பஞ்சாப்ல தார் வச்சு அழிக்கிறான். அப்ப எங்க இருந்து வருது? நம்ம ஹிந்தியை உள்ள விட்டதுனாலதான் நாசமா போனோம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டான் இப்போ எல்லாரும். ஹிந்தி இல்லாமையே அவன் இவ்வளவு டெவலப் ஆயிட்டான். நம்ம எல்லாம் ஹிந்தி வந்ததுனால இன்னும் டெவலப் ஆகாம இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி மக்கள் ஒட்டுமொத்தமான மக்கள் நகரும் போது இந்த 100 ஆண்டுகளாக வட இந்தியர்கள் செய்த ஒரு பித்தலாட்டத்தை நம்ம இப்பதான் உடைக்க முடியுது. ஏன்னா 1920 ஆரம்பிச்சாங்க, இந்தியா முழுவதும் ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ்ல தான் பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக கீதா பிரஸ்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது மூலமா அண்டர் கிரவுண்ட் வேலை நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கீதா பிரஸ்ன்னு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அதை படிக்கும்போது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, இவ்வளவு திட்டம் போட்டு வேலை செஞ்சாங்களான்னு. வாரம் ஒரு கூட்டம் போடுறது, அங்க பகவத்கீதையை பத்தி டிஸ்கஸ் பண்றது, அதை பண்றது, இதை நானே சின்ன வயசுல தெரியாம போயிட்டு பிரம்மகுமாரிகள் சபைன்னு ஒண்ணுல போய் சேர்ந்துட்டேன். பல விஷயங்கள்ல சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயசுல எப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப சொல்றேன், ஒரு 17-18 வயசு பையனுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருந்துற போது, இப்ப மட்டும் என்ன இருக்கவா செய்யுது அப்படின்னு கமெண்ட் வரும் பாருங்க. இப்பதான் தெரிய வருது அது RSSல உள்ளதான்.
அத நான் என்னவோ யோகா சொல்லி கொடுக்குறாங்க, மதசார்பற்ற அமைப்புன்னு சொல்லிதான் அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டேன். சத்தியலோகம், அந்த லோகம், இது இதுன்னு எல்லாமே கதை சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸ்டிக்கர்லாம் கொடுத்தாங்க, இந்த ஓம் ஸ்டிக்கர்லாம் கொடுப்பாங்க, வாங்கி சைக்கிள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இப்படி நானும் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஓம் தான் பிரபஞ்சத்தின் ஒளி ஆமா அப்படிவாங்க. ஸோ மொத்தத்தில் அவர் போற இடம்லாம் பட்டையை கிளப்புறாரு. மொத்த இந்தியாவிலும் ஸ்டாலின் என்பவர் அரசியல் சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்படுகிறார். மத்திய பிரதேசத்துல ஒரு பொண்ணு சொல்லிச்சுல்ல, ஆமா, மோடியை தூக்கிட்டு ஸ்டாலின் உட்காருங்க அப்படின்னு. பிரதமராக. உத்தரப்பிரதேசல ஒரு லேடி சொன்னாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி முதல்வர் வேணும்னா ஸ்டாலின் மாதிரி முதல்வர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு திரைப்படம்னு அது இந்தியாவில் நடக்கிறது அரசியல் திரைப்படம்னு எடுத்தோம்னா வில்லன் மோடி அடி மட்டத்தில இருந்து மேலே ஏறி வந்து அவ்வளவு பெரிய வில்லனை அடிக்கக்கூடிய ஹீரோவாக ஸ்டாலின் பார்க்கப்படுகிறார். வழக்கமா அப்படித்தானே படங்கள்ல நம்ம பார்ப்போம். கேடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பெரிய பணக்காரனா இருப்பான், ஆள் அம்பு சேனை அடியாள் எல்லாம் வச்சிருப்பான். ஹீரோ வந்து தனியா ஆளா கிளம்பி வந்து அடிச்சு அவனை காலி பண்ணுவார்ல, அது மாதிரி ஸ்டாலின் தனியா ஆளாக கிளம்பி வந்து அடிக்கிறாரு. மற்ற மாநிலங்களும் ஒன்று சேர்கிறது. விரைவில் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்ப்போம். நிதி ஆயோக்கு ஏன்டா இந்த வாட்டி அனுப்பாம, வழக்கம் போல அனுப்புவோம், அவர் வழக்கம் போல வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. இதுக்கு இன்விடேஷன் அனுப்பாமையே இருந்திருக்கலாம். அனுப்பாம இருந்தா அதுக்கும் போட்டு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிறதோட நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.